மகாபாரதத்தில் கவசிகன் என்ற வேதியர் காட்டில் நெடுநாள் செய்த தவம் பலித்து கண் விழித்தார். அப்போது மரத்தில் இருந்த கொக்கு அவர் தலையில் எச்சமிட்டது. கோபம் பொங்க கொக்கை பார்த்தார். கொக்கு நெருப்பு பற்றி எரிந்து செத்தது. தன் தவம் சித்தாகிவிட்டது என்கிற வெற்றி களிப்புடன் ஊருக்குள் போனார். அவருக்கு பசித்தது, அதனால் ஒரு பெண்ணிடம் பிச்சை கேட்டார். அவள், தென்னையில் உட்காருங்கள், உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள். அதற்குள் எதிர்பாராத விதமாக கணவன் வந்துவிட்டதால் அவனுக்குரிய பணிவிடைகளை செய்தாள். பின்னர் தென்னையில் பசியுடன் காத்திருக்கும் ரிஷியின் நினைவு வந்து உணவுடன் வாசலுக்கு ஓடி வந்தாள். கவசிகன் கடுங்கோபத்துடன் அப்பெண்ணை எரித்துவிடும் எண்ணத்தில் பார்த்தார். ஆனால் அவளோ சிரித்தபடி, என்னை என்ன கொக்கு என்று நினைத்துவிட்டீரா? உங்கள் கோபத்தில் எரிந்து போவதற்கு என்று கேலி பேசினாள். கவசிகன் நடுங்கி ஒடுங்கி போய்விட்டார். நான் குடும்ப பெண், எனக்கு கடவுள் என் கணவர்தான். அவருக்கான பணிவிடைகளை செய்தபின், என் கடமைகளை முடித்தபின் தான் வேறு எதிலும் நான் ஈடுபட முடியும் என்றார்.